வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சென்னையில் எந்தெந்த ஏரியாஸ்லாம் அதிகமாக டெவலப் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் அடுத்து சென்னையில் எப்படி க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சென்னையோட 6 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் எப்படிலாம் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அதில் நம்பர் ஃபர்ஸ்ட் OMR + நாவலூர் பெருங்குடி. அதில் நம்ம OMRல பார்க்கும்போது நம்மளோட ப்ரீமியர் ஐடி ஹப் அங்கே தான் இருக்குது. அண்ட் தென் பெருங்குடி அண்டு நாவலூர்ல ஐடி பார்க்ஸா இருக்கட்டும், ஹை எண்ட் கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் அதோட growth அப்ரிசியேஷன் பார்க்கும்போது இந்த 2 ஏரியாஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்குது. இனி ஃபியூச்சர்லயும் அதிகமாவே இருக்கும். இதுல ரெண்டல்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபஷனல்ஸ் இருந்து பயங்கர ரெண்டல் டிமாண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ரோபஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கர டெவலப்மெண்ட் இருக்கிறது இந்த ஏரியாஸ்ல தான். அதுக்கப்புறம் லாங் டேர்முக்கான ரீசேல் பொட்டன்ஷியலும் இந்த ஏரியால தான் அதிகம். அதனால தான் இதை நம்ம நம்பர் ஃபர்ஸ்டாவே மென்ஷன் பண்றோம். ஸோ எல்லாரும் நோட் பண்ணி நாவலூர் பெருங்குடி இதை தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். ஸோ OMR அப்படிங்கிறதுல இந்த நாவலூர் பெருங்குடி நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். நம்ம செகண்டா இப்போ பார்க்க இருக்கிறது GST ரோடு. எல்லாத்துக்குமே தெரியும், ஆன் GST ரோடுல இப்போ லேண்ட் வாங்குறதா ரொம்ப ரொம்ப எல்லாரும் ப்ரடாமினண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் தாம்பரம், கூடுவாஞ்சேரி அண்ட் செங்கல்பட்டு இதுதான் இப்போ ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்குது. நியூ டவுன்ஷிப்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைவேயா இருக்கட்டும், லோக்கல் டிரான்சிட்டா இருக்கட்டும், இங்க எல்லாம் ரொம்பவே டெவலப் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம். கவர்மெண்டோட பிளான்ஸ் எல்லாமே கூட இங்க ரொம்பவே அதிகமா வந்துகிட்டு இருக்குது. இப்ப ஏதாவது ஒரு ஃபேக்டரிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்கட்டும், அங்கதான் வர்றாங்க. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாமே அவுட்டர் சென்னை அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணி தான் வராங்க. ஒரு காலத்துல தாம்பரம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் சோஃபார் அப்படிங்கறத எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு தாம்பரம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி சிட்டி, கிரேட்டர் சிட்டி அப்படின்னே சென்னைக்குள்ள வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு டெவலப்மெண்ட் ஆன் GST ரோடு அப்படிங்கிறது ப்ராபப்ளி அதிகம். ஸோ அதனால இந்த இதை யாரும் மறந்துடாம, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இப்ப மேல்மருவத்தூர் சைடா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேபிடான growth இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த வழியில பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து 99 அப்படின்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, அது ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படிங்கிறது. ஒரு ஸ்டாப்பிங்கா இருக்கட்டும்னு 99 கொண்டு அந்த 99 கிலோமீட்டர்ஸ்ல கரெக்டா கொண்டு வந்த அந்த இடம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதுவே இந்த சிட்டிக்குள்ள வர அளவுக்கு மாறிடுச்சு. ஒரு பெரிய பிக்கர் சிட்டியா சென்னை டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குது. இனி அங்கதான் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே வரப்போகுது நியர்பைல. சோ யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடம் நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கனாலும் சூப்பரான இடம், தாராளமா நீங்க சூஸ் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நார்த் சென்னையில, அதுவும் புழல், ரெட் ஹில்ஸ், காரனோடை. இந்த பகுதி ரொம்பவே சீக்கிரம் பெரிய சிட்டியா கன்சிடர் ஆயிட்டு இருக்குது. முன்னாடி எல்லாம் சிட்டி அப்படின்னு வரும்போது இந்த சைடு குளத்தூரை தாண்டி சிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ரெட் ஹில்ஸ் ஆந்திராவுக்கு சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ரெட் ஹில்ஸ் ஒரு பெரிய ஹப்பாவும், அந்த ஹப்ல இருந்து நிறைய ஸ்மால் ஹப்ஸ் எல்லாம் ஓபன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் எல்லாமே அந்த சைடு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேக்டரிஸ் நிறைய இருக்கிறாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற ஏரியாஸ்க்கு பிக்கர் டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதுவும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா புழலா இருக்கட்டும், இன்னைக்கு ரெட் ஹில்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பெரிய growth இருந்துகிட்டே இருக்குது. எதனால அந்த growth இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு அங்கதான் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சென்னையோட அவுட்டர் வரையும் நீங்க ஒரே ஸ்ட்ரெச்ல புஷ் பண்ணி போயிட முடியும். அவுட்டர் ரிங் ரோடா இருக்கட்டும், மெட்ரோவோட எக்ஸ்பான்ஷனா இருக்கட்டும், MMBTயா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னி நார்த் சென்னையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். மெட்ரோவோட எக்ஸ்பான்ஷன் மாதாபுரம் வரை வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய growth. அதுக்கடுத்து ரெட் ஹில்ஸ் வரையும் டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குதுங்கிறது ஒரு பெரிய growth நம்ம பாக்குறோம். இப்ப பிளாட்டட் டெவலப்மெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஐடியல் அப்படின்னா ரெட் ஹில்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காஸ்ட் பாத்தீங்கன்னா பேரபிள் காஸ்ட். ஏதாவது நான் ரொம்ப சின்ன லெவல்ல தான் பார்க்கணும் அப்படின்னா கூட லோயர் இனிஷியல் காஸ்ட்டுக்கு கூட உங்களுக்கு இந்த ஏரியாஸ்ல உப்பு அவைலபிள் இருக்குது. இதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவைலபிள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. இப்ப ரெட் ஹில்ஸ்ல யாராவது ஒரு 3000 ரூபாய் 2500 ரூபாய்னு பிளாட் போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இதுக்கு அடுத்து அது 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு போய் நிற்கும். 2x 3x growthல தான் நீங்க அதை பார்க்கவே முடியும். அப்ப நம்ம பர்ச்சேஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த ஏரியாஸ் எல்லாம் சூப்பரான ஏரியாஸ் தான். ஏன் அது சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து நியர்பை அண்ணா நகரா இருக்கட்டும், இப்போ கோயம்பேடா இருக்கட்டும், சென்ட்ரலா இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப உங்களுக்கு நியர்பைல உங்களால போய்க்க முடியும். அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ் ரெட் ஹில்ஸா இருக்கட்டும், புழலா இருக்கட்டும், காரனோடையா இருக்கட்டும்,
தாராளமா நீங்க முதலீடு பண்ணுங்க. அந்த சைடு போனீங்கன்னா பெரிய பாளையமா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஃபாஸ்டர் growthல இருக்கிற ஒரு ஏரியாஸ். நீங்க அதனால தாராளமா பொன்னேரி வரையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தாராளமா கொண்டு போகலாம். சூப்பரான இடம் தான். அடுத்ததான் நம்ம ஃபோர்த் பார்க்க போறது என்ன அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் அலாங் சைட் ஆஃப் சென்னை பெங்களூர் ஹைவே. நிறைய யூசர் கூட சென்னை பெங்களூர் ஹைவேல நான் இடம் வாங்கி இருக்கிறேன், எப்படிலாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டான growth ஆகணும். ஏன்னா சென்னை சிட்டியோட எக்ஸ்பான்ஷன் இங்கெல்லாம் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நீங்க ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறதெல்லாம் ரைட் பிளேஸ் ஃபார் ரைட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு லாங் டேர்ம் அப்ரிசியேஷன் கண்டிப்பா இருக்கும். அதுக்கப்புறம் கோவிந்தவாடி, அப்புறம் திருமால்பூர், ராணிப்பேட், இதெல்லாம் ரொம்ப இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டும் இங்க ஜாஸ்தியா இருக்கும், ரெசிடென்சியல் டெவலப்மெண்ட்டும் ஜாஸ்தியா இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு நிறைய ரெசிடென்சியல் ஸ்பாட்ஸ் வரும் அப்படிங்கிறது இயல்பான விஷயம். ஏன்னா நிறைய பேர் அங்க லேண்ட் வாங்கியே ஆகணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்க அந்த ஏரியாவை ஸ்பாட் பண்ணீங்கன்னா அப்படின்னா ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்க தாராளமா வாங்கலாம். அப்புறம் அந்த இடத்த பொறுத்த வரலும் ரெசிடென்ஷியலா இருக்கட்டும், போத் கமர்ஷியலா இருக்கட்டும், ரெண்டுக்குமே அது ஒரு நல்ல ஸ்பாட் தான். ரீசேல் வேல்யூக்கும் ஒரு சூப்பரான ஒரு பிளேஸாவே இருக்கும். இன்னொன்னு அது அஃபோர்டபுள் பிரைஸ்ல இப்போ இருக்குதா அப்படின்னா இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துக்கு அது அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கேட்க கூடாது. ஏன்னா ஆகஸ்ட் 2025ல நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம். நாளைக்கு அது என்ன வேணாலும் நடக்கலாம். இப்ப காசு இருக்குது அப்படின்னா தாராளமா வாங்கி போட்டுக்கோங்க. நம்ம அடுத்த பிளேஸ் என்னன்னு பார்ப்போம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவடி திருநின்றவூர் திருமலை வாயில். இது இப்ப ரீசெண்டா ஒரு பிக்கரா டெவலப் ஆயிட்டு இருக்கிற இடம். முன்னாடி எல்லாம் இது அவுட்டர் சென்னையா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப கண்டிப்பா இது ஒரு இன்னர் சென்னையாவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரீசெண்டா ரொம்ப டெவலப்மெண்ட்டா இந்த இடத்துல வந்துகிட்டே இருக்குது. காரணம் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. பைபாஸ் வந்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துட்டாங்க. இப்ப உமன் சிப்காட்ஸ் எல்லாம் அங்க இருக்குது அப்படிங்கறதுனாலையும் நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லேபர்ஸும் அந்த இடத்துல ஈஸியா கிடைக்கிறாங்க அப்படிங்கிறதும், ஒரு ஸ்மால் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம திருமலை வாயில், திருநின்றவூர் இங்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் அந்த இடத்துல ஆக்சஸ் நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்குது. லேண்ட் பிரைஸும் ரொம்ப சீப்பா இருக்கிறத நம்ம இப்ப பாக்குறோம். இதுக்கப்புறம் அது காஸ்ட்லி ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா இன்னர் சர்க்கிள் டெவலப் ஆயிட்டே இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆர்காட் ரோடுக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்கிறது அப்படிங்கறதுனாலையும், NH16 இருக்கிறதுனாலையும் ஈஸியா போகணும் வரணும் அப்படின்னாலும் இந்த பிளேசஸ் எல்லாம் மைட்டி பிளேசஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கறது நம்பர் 6. இது மறைமலை நகர் குடுவாஞ்சேரி பிளேஸ். சென்னையோட ஒரு இன்னர் அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்த மிதிச்சு தான் நம்ம சென்னைக்குள்ள உள்ள வர்றோம். இந்த இடம் இப்போ ரீசெண்டா குடுவாஞ்சேரி ரொம்ப ரொம்ப அவுட்டர் அப்படிங்கறதெல்லாம் போய் இன்னைக்கு சென்னையோட என்ட்ரன்ஸ் பிளேஸ் குடுவாஞ்சேரி அப்படிங்கிற லெவலுக்கு இது மாறிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பாப்புலரா இன்னைக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குது. ஸோ லேண்டும் அங்கே அஃபோர்டபுள் பிளேசஸ்ல இன்னைக்கு கிடைக்குது, நாளைக்கு எப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா நாளைக்கெல்லாம் அது ஸ்கொயர் ஃபீட் எங்கேயோ போய் நிற்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ தாம்பரம் டெவலப் ஆகிட்டு வர 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 கூடுவாஞ்சேரி ஒரு மெயின் செக்டராக அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்டி ரோடு போகணுன்னாலும் ஆன் தி வே போகிற ரோடு தான். ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு ஏரியாவாக டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்சோ லுக்கிங் குட். ஸோ உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டும் அங்கே நியர்பை தான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கம்பல்சரி அந்த ஏரியா ஒரு பெரிய growth கொடுக்கறதுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு கோயம்பேடு இல்லாமல் எல்லாரும் அங்கே தான் பஸ் ஏறுற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது எல்லாரும். அதனால பாப்புலேஷனாக இருக்கட்டும் அங்கே அதிகமாயிட்டே தான் இருக்கும். பாப்புலேஷன் அதிகமாச்சு அப்படின்னா லேண்டோட ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த 6 பிளேசஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரீசனபிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ நான் அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா பணம் மட்டும் போகாது, அறிவும் தேவை. அந்த அறிவை இந்த லேண்ட் டீல்ஸ் சேனலில் நாங்கள் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தாராளமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. ஸோ வேற ஏதாவது நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.